ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. ஓ ஓகே, இது நான் ஐயோ ரொம்ப நான் மன்னிப்பு கேட்குறேன். சூர்யா சார் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு தெரியல அவர் எப்படி சொன்னாரோ, எனக்கு தெரியல தட் சூர்யா சார் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு பிக்சர் அனுப்புனார், சூர்யா சார் கூட எடுத்த பிக்சர். நான் சொன்னேன், ஓ அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் சூர்யா சார் இருந்தாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு தெரியல சூர்யா சார் ஹேட் அக்ரீட் டு ப்ரெசென்ட் த ஃபிலிம்ன்ட்டு. அப்புறம் நான் ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு என்னோட இன்னொரு படம் விராட்ட பருவம் அதோட ப்ரொமோஷன்ஸில் இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு போகிறீங்களா, இங்கே ஒரு குட்டி ப்ரெஸ் மீட் மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் ஒரு லொக்கேஷனுக்கு வந்தோம், ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. நான் சரி ஓகே, பட் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இது சூர்யா சாரோட தான் இருக்குமோ அப்படின்ட்டு. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோலாம் இருக்குல்ல. அவரை பார்த்து அங்கேருந்து பின்னாடி ஆக்சுவலி ஜோதிகா மேம் கேம் அண்ட் சர்ப்ரைஸ்ட் மீ. அப்பேரண்ட்லி அவங்க அங்கே அந்த நாள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் சடனாக அவங்க எனக்கு பேச்சு கூட வரல. அன்றைக்கி நான் அவங்கள தேங்க் பண்ண முடிஞ்சதா என்னன்னு கூட தெரியல. அங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் நான் சிரிச்சேன்னா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா பிளாங்காகவே இருந்தேன். அவ்வளோ பெரிய ஃபேன் ஆனதுனால ஐ திங்க் அந்த நாள் ராஜா சார் இருந்தார். ஸோ ஹீ மஸ்ட் ஹவ் சீன் வாட் ஐ வென்ட் த்ரூ. ஃபிலிம்ஸ் லைக் திஸ் வென் சூர்யா சாரோட ஸ்டேச்சர், சூர்யா சாரோட ஒரு மைண்ட் செட், அவரோட ஒரு ஹார்ட் இருக்குல்ல, டு கம் அண்ட் ப்ரொமோட் சச் ஃபிலிம்ஸ், டு பிரிங் இட் டு தி ஆடியன்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அட்லீஸ்ட் இன் திஸ் வே ஐ கெட் அசோசியேட்டட் வித் அ பர்சன் ஹூ ஹேஸ் சச் அ விஷன் ஃபார் சினிமா. அதனால சூர்யா சாருக்கு நன்றி. மே காட் பிளெஸ் ஹிம் மோர் அண்ட் மேஸ் க்ரோ அண்ட் ட்ரைப் க்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பார்த்தோன்னே, படம் முடிஞ்சோன்னே கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. He was so affected by it. And அப்போவே சொன்னார், இந்த படம் டெஃபினட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். சில்லுக்கருப்பட்டி இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், சக்தி தான் அதுக்கு காரணம். அதை 2Dக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ சக்தி. எனக்கு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு இடத்துல வெறும் ஹார்ட் பீட்டை மட்டுமே ஆர்ஆராக வச்சுருந்தார். வச்சுட்டு அவங்க சாய் பல்லவி மேடத்தோட ஒரு பர்ஃபார்மன்ஸு, அது எனக்கு ஏதோ ஹார்ட் பீட்டே நின்று போயிடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு திகில் படம் பார்த்தா கூட எனக்கு அந்த எஃபெக்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோ அழுத்தமாக அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு, படம் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும். படம் பார்த்து முடித்து ஒரு 1 hour கழித்து நீங்கள் இந்த படத்தை பற்றி வேறு விஷயம் ரீகால் பண்ணுவோம். சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸ் வேறு, ஏன்னா பிளெயின் ஸ்கிரிப்டாக படிக்கும் போதே ஐ குடன்ட் ரீட் இட். அண்ட் 2-3 வாட்டி பத்து சார் கூப்பிட்டாரு, ப்ரிவ்யூ இருக்குது வரீங்களான்னு. நான் சொன்ன தைரியசாலிகளுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, நான் தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு நம்மளோட வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி வர ஒரு சப்ஜெக்டை டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சம்டைம்ஸ் நமக்கு யோசனை வரும்ல, ஒரு விஷயத்தை மட்டும் தான் படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஆனால் இதில் அவ்வளோ சப்லேஸ், அவ்வளோ பிளாட்ஸ் இருக்குது. பீட் சுதா மேம்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த ஃபிலிம், ஒரு பீட் காளி சர்ஸ் ப்ரெசன்ஸ் இந்த ஃபிலிம், ஒரு பீட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் பீட் பெனிக்ஸ் பிரதாப் உங்களோட ப்ரெசன்ஸ் இந்த ஃபிலிம், எல்லாமே சும்மா ஒரு 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 அந்த அந்த பாத்திரத்தை ப்ளே பண்ணுறதுக்காகன்னு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மீனிங் இருந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். சாய் அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த ஃபிலிம் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ கோஆர்டினேஷன், அவ்வளோ சப்போர்ட். அதாவது ஒரு சீன் நான் எடுத்து முடிப்பேன், எனக்கு அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு தோணும். அவங்க பார்த்துட்டு இல்லை நம்ம இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். திஸ் ஃபிலிம் வில் நாட் பி த சேம் வித்தவுட் வாட் எவர் யூ டிட். சாய் பல்லவி சொல்லவே வேணாம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டார்ட் டு எண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் சார் அவரும் ஈக்குவலாக போட்டி போட்டிருக்காரு. நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் இந்த படத்தில் நடிக்கும்போது. மெயின் ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்ன தெரியுமா, இவங்க கூட நடிக்கும்போது நடிக்கவே முடியாது. ஏன்னா தினமும் ப்ரிப்பேர் ஆகிலாம் வருவேன், இன்றைக்கி எப்படியாவது நல்லா பண்ணிடணும் அப்படின்ட்டு. முடியாது. ஏன்னா நம்ம எஃபோர்ட் போட்டு அள்ளி கொட்டி வச்சுருப்பான், அப்பா இது நின்றோம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஒரே ரியாக்ஷன், க்ளோஸ் ரியாக்ஷன்லாம் முடித்து காலி பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக உடஞ்சின்னு வரங்கிலாம் போச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் போராடி ஒரு சில நடிக்கிறதா இருந்துச்சு. Of course, for the lead actor, Sai Pallavi. Gargi is not Gargi if it is not for Sai Pallavi. And I've seen the film before, and even every single scene that I've seen is running through my head while I'm standing here. And as an actor, I look up to her because there's this thing called emotional continuity. Everything that we think of, all the strategies, all the methods, all the madness, she
takes it, she uses it, and then she throws it all out. So as audiences, you get the experience. And thank you, Sai Pallavi. I cannot think of anybody who could do this better than you. பல்லவி வந்ததுனால தான் வந்து இது நடந்துச்சு. ஆக்சுவலி நான் வரதுக்கு முன்னாடியே எல்லாமே செட் ஆகி ரெடியாக இருந்துச்சு. ஆல் ஐ ஹேட் டு டூ இஸ் ஜஸ்ட் கோ இன் டு த கேரக்டர் அண்ட் ப்ளே கார்கி. ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு கிளாக் உடைய மெக்கானிசம் மாதிரி, எந்த ஒரு பார்ட் எடுத்தாலுமே அந்த கிளாக் நின்றுடும். படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கௌதம், இந்த சப்ஜெக்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னு தெரில, பட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆஸ் அ ப்ரொடியூசர். ஐஷு வந்து இந்த படத்தில் ஒரு 3 வருஷம், ஐ திங்க் அவங்க முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதின காலத்துலேருந்தே வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அட் அ டைம் வென் ஹீ நீடட் ஒரு மானிட்டரி சப்போர்ட் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், ஷீஸ் ஆல்வேஸ் பீன் தேர் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஸோ லாங். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி எமோஷனல் டே ஃபார் ஹர். ஸோ ஆக்சுவலி வெளியில் 2-3 ப்ரொடக்ஷனில் போய் கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்குள்ளே ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய வாட்டி பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ எனக்கு வந்து 30th டேக்கு என்ன செலவு, 35th டேக்கு என்ன செலவு, எங்கே ஷூட்டு, பயங்கரமாக பைஹார்ட்டாக இருந்துச்சு எனக்கும் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பத்துவுக்கும். அந்த டைமில் சில ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க தான், ஐஸ்வர்யா லக்ஷ்மி. இவங்க இல்லைன்னா இந்த ஃபிலிம் நான் இவ்வளோ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்க மாட்டேன். ஸோ அது the whole team is very very indebted. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அப்போ தான் 3 ஃபிலிம் முடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மொத்த சேவிங்ஸையும் இல்லை, நீ இந்த படம் பண்ணு, இந்த ஸ்கிரிப்டு இது சொல்ல வேண்டிய ஒரு கதை அப்படின்னு அப்படியே கொடுத்தாங்க. அது எவ்வளோ பேர் பண்ணுவாங்க என்னன்னு தெரில. ஸோ ரொம்ப நன்றி. ஓகே, டோன்ட் க்ரை. ஐஸ்வர்யா இந்த படத்தை வந்து எப்படி எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டை நேசித்து பண்ணியிருக்காங்கன்றது ஒரு அதை வார்த்தையாவது சில விஷயம் சொல்லலாம், எமோஷன் வந்து போய் சொல்லாது. அது உங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர்ஸ்க்கு டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப். அஃப்கோர்ஸ் ஐஸ்வர்யா அவங்க ஆல்ரெடி நல்லா கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங் கண்டென்ட்டை சூஸ் பண்ணி, இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண படமும் கிடையாது. குவாலிட்டியாக நிறையவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பீட் ஜாக்கி சார், நம்மளுக்கு தெரியவே தெரியாது இது ஒரு வீடு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோன்ட்டு. நிஜமாவே அந்த இடத்துல அப்படி தான் இருந்திருக்கு போல. ஏன்னா அங்கெல்லாம் காப் வெப் இருக்குமா. நான் ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு நான் நினச்சேன் அந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணலாதனால ஃபுல்லாகவே ஒட்டோடலாம் இருக்குது, என்ன க்ளீன் பண்ணல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பாதி ஒர்க் ஆர்ட் ஒர்க்காகவே இருந்துச்சு. அண்ட் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எது தேவையோ அப்படி பண்ணியிருந்தாங்க. ஜாக்கி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். பட் இந்த படத்தில் ஹிஸ் ஒர்க் இஸ் பிரில்லியன்ட். அதாவது ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே லைவ் லொக்கேஷன். ஜாக்கி சார் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம், ஸ்கிரிப்ட் படித்தா பிரதர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படியே சேஸ் பண்ணி எப்படியோ அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னார். எக்ஸ்ட்ரீம்லி அவ்வளோ ஒரு எஸ்தட்டிக்கான ஆர்ட் டிசைன் பண்ணார் ஃபிலிம்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஆஸ் மச் as பாசிபிள் நம்ம வந்து ரியல் லைஃப் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த பிளானில் தான் ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம், நானும் என் கோ-ரைட்டரும். ஸோ அந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினேன். அது ஸ்டார்டிங் வித் ஜாக்கி சார். நிறைய படங்கள், சில படங்கள் வந்து கை தவறி போயிருக்கு, அது வேறு காரணங்களுக்காக. முதல் முறையாக ஒரு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு அவர்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஸ்கிரிப்டை. என்னால் முடியாது கௌதம், ஏன்னா படிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் எப்படி ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் ரீரைட் இட் என்னோடய வேர்ஷனில் ஆஸ் அன் ஆர்ட் டைரக்டராக நான் என்னெல்லாம் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இந்த கதையை என்னால் 2வது வாட்டி படிக்கவே முடியாது, அதனால் தயவு செஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 15-20 டேஸ் கழித்து ரீகன்சிடர் பண்ணுறீங்களா ஜாக்கி அப்படின்னாரு. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு வாட்டி கூப்பிட்றதே பெரிய விஷயம். ஸோ 2வது வாட்டி நம்மளை வந்து கூப்பிட்றாங்க, அதுவும் பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் போது அதுக்கான மரியாதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக எஸ் கௌதம் ஐ அம் கோயிங் டு டூ இட் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு படம் நம்ம நடிக்கும்போது இல்லை ஒரு தாட் இருக்கும்ல, நம்ம ஜனங்களை நம்ம யோசிக்கும் போது ஒரு படம் இப்படியெல்லாம் யோசனையில் யாராவது எடுக்க மாட்டாங்களான்ட்டு, இது அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் இந்த படத்தை வந்து கௌதம் என்ன கார்கியா ப்ளே பண்ண வச்சதுக்கு. அண்ட் இந்த
டீமில் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனில் நான் வந்து ஒரு பாகமாக நான் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஆர் மாலில் வந்து சார் கதை சொன்னார், ஒரு பிளாக் காப்பி வாங்கி கொடுத்தாரு. கதை சொல்ல ஆரம்பித்து அந்த பிளாக் காப்பியை குடிக்கல வச்சுட்டேன். ஏன்னா இந்த படத்தில் நம்ம நடிக்க போகிறோமா இல்லையான்னு தெரியாமல் அந்த காப்பி வேறு குடிக்கணுமான்ட்டு கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா இதோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறு ஒன்றா இருக்குது. இது ரெகுலரான ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, இது ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு பதட்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர்கிட்ட சொல்லவே முடியல. ஆனால் அது கொஞ்சம் ரோலாகவும் பயங்கர கொஞ்சம் பெரிய ரோலாக இருக்குது, விடவும் முடியல. இது ஆனால் முக்கியமான படமாக இருக்குது. இது நமக்கு ஒரு கேரியரில் ஒரு அசைக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது இருக்குது. அப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போய் கிளைமேக்ஸ் கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் ஃபுல்லாக பெருமூச்சு விட்டேன். ஓகே, இந்த படம் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு படத்தை விட்டுட்டு தான் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அது ஆல்ரெடி கொடுத்துருந்த டேட் இருந்துச்சு. அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போவோம். இப்போ வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஏடியாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட்லலாம் இடம் இருக்காது, நம்ம பின்னாடி தான் இருப்போம். அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா அது இதுன்னு வேலை நடந்துன்னே இருக்கும். அப்போது சரி எல்லோரும் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ ஓரமாக உட்காந்து பார்ப்போம். அந்த டைமில் வரிசையாக வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து தானு சார் வருவார், ஞானவேல் சார் வருவார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துன்னே இருப்பாங்க. நான் உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். வரவங்க எல்லாமே வந்து மேடையில் வந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வணக்கம், அப்புறம் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் இந்த படத்துடைய வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் யோசிச்சுனே இருப்பேன், என்னடா எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களே, கொஞ்சம் ஏதாவது யோசித்து வித்தியாசமாக பேசலாமே, மனப்பாட்டு பண்ணியிருக்காங்களா என்னன்னு. இப்போ வரும்போது தான் தெரியுது, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கேமரா வேறு எப்படி இருக்குது, ஃப்ளாஷ் அப்படின்னு அடிச்சு. ஸோ பெட்டர் மனப்பாடு பண்ணி சொல்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க ரிஸ்கே எடுக்காமல் ஒரே டைலாக் எல்லா இதுலேயும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போவுமே ஒரு தாட் இருக்கும், நம்ம ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த டிரெக்டருக்கு தெரியவே தெரியாது எந்த அளவுக்கு ப்ரெஷர் அவர் மேலே விழுதுன்ட்டு. சம்டைம்ஸ் நமக்கு எப்போ அந்த டிரெக்டர் மேலே ஒரு ப்ரெஷர் விழுது தெரியும்னா when they have கொஞ்சம் ஒரு டிரெக்ஷன் டீம் கொஞ்சம் கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருக்கும்போது தான் நான் எப்போவுமே கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த டீம் பார்க்கும்போது ஐ திங்க் ஹீஸ் ஹேட் த சப்போர்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் பீப்புள். ஏன்னா எனக்கு ஒரு டைம் கூட இந்த டிரெக்டர் டென்ஷன் ஆகி பார்த்ததில்லை. ஒரு டைம் கூட அவர் டிரெக்டராக என்ன மானிட்டருக்கு பின்னாடி இருக்காராங்கிற ஒரு டவுட்டே வரும். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு ஒன்றுமே அந்த சீனில் என்ன முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே சுற்றி அவங்கவுங்க என்ன கரெக்டான ஒரு வேலையை எதை அலோகேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை பண்ணாங்க. Be it from Praveen, Kishore, Shivas and Balaji. Please யாராவது பேர் மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. விஜய் இங்க. ஸோ அவங்க எல்லாருமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஷூட் பண்ணும்போது மட்டும் இல்லை, இப்போ கூட ஏதாவது ஒன்றுனா பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இந்த ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறது. நம்ம பெரிய படத்துக்கெல்லாம் இன்னும் நிறையா டீம்ஸ் இருக்கும். ஐ திங்க் 4-5 பீப்புள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இங்கே ஒரு ஆள் வந்து 2-3 டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் இந்த மாதிரி ஒரு ஹை எனர்ஜி இருக்கிற ஒரு யங் குரூப்பில் வந்து வேலை செய்யும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஆஸ் நம்மளுக்கு இன்னொரு இதுதான் நம்மளோட முதல் படம் மாதிரி அந்தளவுக்கு ஐ ஃபெல்ட் ரெஜுவினேட்டட். ஸோ தேங்க்யூ ஆல்சோ வெரி வெரி மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ். இந்த படம் வந்து முக்கியமாக இது லைவ் சவுண்டு டப் பண்ணாமல் தமிழில் வந்து அப்படியே சவுண்டு எடுத்தது. அப்போது அது இன்னும் நம்ம அசிஸ்டன்ட்லாம் பாக்கெட்டில் பிஸ்கெட் பாக்கெட் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. இன்னும் வித்தியாசமாக ஃபீல்டு கிளியர் பண்ணுறேன். அட மனுஷங்க நான் சொன்னால் சைலண்ட் ஆகிக்குவாங்க, இந்த நாய்க்கு துளத்தாகப்பில் டக்குன்னு குலைச்சிருது. அந்த சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாக்கெட்டில் பிஸ்கெட் பாக்கெட் வச்சு டேக் நல்லா போயிட்டே இருக்கோம். ஒரு டேக் ஓகே இருக்கும், அங்கே சைடில் இருந்து யாராவது ஒருத்தன் குலைச்சிருப்பான் நம்ம நண்பன். அப்போ அவனை போய் கண்ட்ரோல் பண்ண முதல்ல அவங்கெல்லாம் யார் நிற்கிறான்னு போய் பாருங்கடான்ட்டு இந்த மாதிரி நிறைய சிக்கல். அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை அழுதுடும், நல்லா வந்திருக்கும். அந்த மாதிரி சுற்றி இருந்த கோஆபரேட் பண்ண எல்லா அந்த செல்லப்பிராணிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் வி ஹாவ் இன்டர்நேஷ்னல் காஸ்டியூம் டிசைனர் சுபா அவங்க இருக்கிறாங்க. ஸோ சுபா அவங்கள 96 பார்த்து தான் நான் கூப்பிட்டேன். அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு படத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் டிசைன் பண்ணது. ஐ திங்க் ஷீஸ் டன் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் ஜாப் வித் அவர் ஃபிலிம். படம் ஸ்டார்ட் ஆனது ஐ திங்க் 2-3 years ago. என்னுடைய கோரைட்டர் ஹரி, ஒயிட் ஷர்ட் லாஸ்ட் பட் ஒன், எனக்கு ஒரு பவுன்சிங் பேக் மாதிரி. ஏன்னா டே அண்ட் நைட் ஐடியாஸ் டெவலப் பண்ணுவோம். நைட் 3 o'clock எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணுவேன். அவர் மேரீடு வித் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸு. உங்கள் ஒய்ஃப் அவ்வளோ திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன. ஸோ தேங்க்யூ ஹரி.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்புறம் வேறு அகில் அகில் வந்து அங்கே நமக்கு ஆன்லைன் எடிட் பண்ணி அங்கே லொக்கேஷன்லேயே எடிட் பண்ணி ஒரு இதுவும் காட்டிட்டு இருந்தாங்களா. இப்போ நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா இப்போ ஷஃபீக் கூட அவங்க ஹெல்ப் பண்ணதாகட்டும், ஐ திங்க் எந்த அளவுக்கு ஏடிஸ் அண்ட் கௌதம் ஒரு ஹார்ட் போட்டு பண்ணியிருக்காரோ, அகில் அதை விட எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல் த டைம் ஒரு கேமரா பார்த்து என்ன ஒரு விஷுவலை பார்த்து திருப்பி எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே போகாமல் அந்தளவுக்கு கரெக்டாக ட்ரூ டு த ஸ்டோரி மங்கல. நான் வந்து அந்த கதை நடிக்கிற வரைக்கும் தான் எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. பட் இப்போ ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவருக்கு அந்த ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ அவருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களோட சார்பாக. எடிட்டர் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷஃபீக் இன்னைக்கு இல்லை, இது கொச்சினில் இருக்கிறான். ஸோ அகெயின் அவருக்கு இது தமிழில் 3வது ஃபிலிம். வெரி வெரி ஹாப்பி தட் ஐ அசோசியேட்டட் வித் ஹிம். கோவிந்த் வசந்தா ரொம்ப அழகாக அதுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. கோவிந்த் என்னுடைய மியூசிக் டைரக்டர், அவரும் கொச்சினில் இருக்கிறாரு வேறு வேலையாக. என்டையர் ஃபிலிமுடைய மியூசிக் வந்து ஒரே ஃபீல்டில் வரணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அது அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ ஐ திங்க் த மியூசிக் ஹஸ் கம் அவுட் நைஸ்லி. ஆப்வியஸ்லி என் ஃபிலிம் எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் பாருங்கள், நல்லா வந்திருக்குன்னு ஷோராக இருக்கிறேன். சுதா பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு செம ஒரு இது ரீச் இருக்கும். நீங்கள் நிறைய ரோல் நடிப்பீங்க கண்டிப்பாக. இந்த ஃபுல் என்டையர் யூனிட்ல நான் ஒரு இது பார்த்தேன். ஈக்குவல் ரைட்ஸ்ன்றது சாய் பல்லவி மேடம் கிட்ட, நம்ம கௌதம் சார் கிட்ட, பிரவீன் சார் கிட்ட, அப்புறம் பத்மநாதன் சார் கிட்ட நான் கற்றுக்கினேன். ஈக்குவல் ரைட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி என்னை எந்த ஒரு இடத்துல கூட என் மனம் நோவாத அளவுக்கு சந்தோஷமாக அந்த படத்தில் என்னை ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு அந்த இது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட் ஜாக்கி சார், வீட் ஷயந்தி, பிரேம், சுபா, ஹரி சார், சுதா, காலேஷ் அண்ட் நம்மளோட ஹீரோ சார், உங்களை தான் ஃபுல் டைம் அவரை ஓட்டிகிட்டே இருப்பேன் நான், ஹீரோ சார்ன்னு சொல்லிட்டு தான். ஹீ இஸ் டன் அ phenomenal job in this film. இந்த இடத்துல முக்கியமாக சொல்லி ஆகணும், இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காது. நான் வந்து 2 தடவை இங்கே பார்த்துட்டேன் பிரேமம் படம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற தேட்டர்லாம் தூக்கிட்டாங்க, மாயாஜால் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்போ பெட்ரோல் போடுறதுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான். மாயாஜால் போய் பார்க்கணுமேன்ட்டு ஒரு 2 பேராக பார்ட்னர் போட்டு நாங்கள் 3 நாளாக தொடர்ந்து அந்த படத்தை தூக்க போகிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்காக ஒரு 3 தடவை போய் பார்த்துட்டு வந்தான். ஸோ அவ்வளோ பிடிக்கும், உங்களோட ஒர்க்குன்றது எனக்கு பயங்கர சந்தோஷம். அது அந்த பதட்டம் வேறு இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கம்ஃபர்ட்டாக கூட இருக்க முடியும்ட்டு. ரொம்ப நன்றி. மை கேமரா டீம் ஷயந்தி அண்ட் பிரேம், absolutely happy and proud and honored to launch these 2 technicians. பிரேம் இன்னைக்கு வரல, தனியாக அவர்கிட்ட பேசிக்கிறேன். பட் ஷயந்தி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த விஷுவல்ஸில் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஐம் வெரி வெரி ஷுர். ஷயந்தி, பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். ஷயந்தி கேமரா இருக்குது, நம்ம ஒரு ஆங்கிள் வச்சு இந்த மாதிரி காட்டுவோம், அது எதுவுமே இல்லை, எவ்வளோ லைவாக. அண்ட் எனக்கு ஒரு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக தெரியல, சம்டைம் நடிக்கும் போது டிரெக்டர் கட் சொல்ல மாட்டாரா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாதா, நான் அதை வளர்க்க ஆரம்பிச்சுட்டு சடனாக உட்காந்துருவேன், தள்ளி போயிடுவேன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுன்ட்டு. அதனால இமீடியட்டாக அவங்களும் வந்து உட்காந்துருவாங்க டக்குன்னுட்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு டேக் வந்திருக்குமான்னு கூட தெரியல. பட் அவங்களுக்கு தான் நான் வந்து தேங்க்யூ சொல்லணும் for always being on their toes. இதுதான் ஒரு ஷாட், இதுதான் பண்ணும், கட் சொல்லுவாங்க டிரெக்டர்னு இல்லாமல் அதை மீறி போனதுக்கு. இந்த படத்தில் 2 சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, நானும் பிரேமும். அவரால் வர முடியல, சாரி. பட் அவரோட சார்பாகவும் இந்த படத்துக்கு, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அதான் மெயினாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் எனக்கு பேச அவ்வளோவா வராது. பட் இந்த வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே பயங்கர இடம் கொடுத்தாங்க எங்களுக்கு, கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நிறைய இடம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் அவங்களோட பேஷன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. வெரி வெரி சாரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மறந்துட்டேன். காளி எப்படி என்ன மறந்தாரோ தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, அதே மாதிரி நான் வந்து என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை தேங்க் பண்ண மறந்துட்டேன். இவர் தான் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அனந்த பத்மநாபன். இவர் இல்லாமல் இந்த படத்தை நான் எக்ஸிக்யூட்டிவில் படத்தை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா இது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான். ஐம் எக்ஸைட்டட். July 15 பாருங்கள், நல்லா இருக்குன்னு மட்டும் தான் சொல்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. நான் ஒன்று ஏதாவது சொல்லணுமா?
தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்திருக்கிறதுக்கு. இங்கே வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்கன்னு நினச்சேன். ஐ திங்க் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சொல்லுவீங்களாமா பிடிச்சிருக்கா? ஓ, அங்கே தம்ஸ் அப் காட்டுறாங்க. தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி ப்ளீஸ் நீங்கள்லாம் போய் படம் பார்த்து நீங்கள் வந்து films like this need your support where you go out there and tell people ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை. ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ், bless us. And July 15th எல்லாம் போய் கொஞ்சம் பாருங்க. And I think this will be my first film மாதிரி I have a feeling. And it's been a while since I met you in person. ஒரு தமிழ் படத்துக்கு உங்களெல்லாம் மீட் பண்ணி அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். May this be the beginning of more films like this which நம்ம சில படம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 hour என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு போக மாட்டோம்ல. அதனால தான் நான் வந்து ஐ டுக் ஃபிலிம்ஸ் லைக் ஜெய் பீம் ஒரு நேர்கொண்ட பார்வை, பிங்க் இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம சில படம் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் பார்க்க மாட்டோம். அதை மீறியும் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சில யோசனை வரும், இல்லைன்னா நம்ம யாராவது கூட பேசும்போது அதை வளர்ப்போம்ல. இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்புக்கு நன்றி.